ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதில் நிஃப்டி 87 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 25,509 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 148 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 83,311 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 272 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ், 57,554 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 63 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 35,337 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 824 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 53,057 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 3,263 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 5,283 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா கேட்டிருந்தாங்க, ஆக்சுவலி இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நான் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அவங்க ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க, செகண்ட் ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நான் ஆக்சுவலி 779 வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி கல்யாண் ஜுவல்லர்ஸை வாங்கினாங்களா? கல்யாண் ஜுவல்லர்ஸ் தான் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட கமெண்ட்டை பார்க்கும்போது. 513 இருக்குது. லாஸ்ட் மார்க் 1.5% விழுந்துருந்துச்சு. பட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். நான் கண்டினியூஸாக சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 66 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது இப்போ கூட பார்க்கும்போது கல்யாண் ஜுவல்லர்ஸ். அட்லீஸ்ட் அது ஒரு 300 கீழே வந்தால் தான் நம்ம அதை பார்க்க முடியும். ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நான் அதான் சொல்கிறேன், வேல்யூஷன் அதிகமாக இருக்கிற, அதாவது ஒரு ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூஷன் பீக் லெவலில் இருக்கும்போது நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால தான் பி ரேஷியோ அட்லீஸ்ட் ஒரு 20 கீழே இருக்கிறத பார்க்கணும். நீங்கள் 30, 50 அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிற ஸ்டாக்கு ப்ரைஸை மட்டும் பார்த்து நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இது மாதிரி தான் இஷ்யூ வரும். ஸோ அதனால தான் ஒரு ஃபண்டமெண்டலி நல்ல கம்பெனி வேல்யூஷன் அதிகமாக பீக் லெவலில் இருக்கும்போது கன்சிடர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இருக்குன்னா வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் என்ட்ரி வேண்டாம். நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸ் ஜியோ பார்த்தீங்கன்னா பேங்கர்ஸ் சில அப்டேட்ஸை சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் ரிலையன்ஸ் ஜியோக்கு அந்த ஐபிஓக்கான வேல்யூஷன் டேட்டாவை சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இப்போ ரிலையன்ஸ் ஜியோவோட வேல்யூவேஷன் $170 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். இப்போ பாரதி ஏர்டெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதோட வேல்யூஷன், பாரதி ஏர்டெலோட வேல்யூஷன் அரௌண்ட் $143 பில்லியன். இது $170 பில்லியன் சொல்கிறாங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு வருமானு தெரில. மேபி 130 to 170 பில்லியன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் பாரதி ஏர்டெல் இப்போ இருக்க சுச்சுவேஷன் 12.7 ட்ரில்லியன், $143 பில்லியன் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆகும்போது வேல்யூஷன் எவ்வளோ போகும்னு தெரில. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26லேயே இந்த ஜியோ லிஸ்ட் ஆகலாம், அதாவது ஆகஸ்ட்லலாம் லிஸ்ட் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு 2026 ஆகஸ்ட்டில் லிஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி தான் இந்த டேட்டாலாம் மென்ஷன் ஆகிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது ஜியோ ஐபிஓ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 643 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2,614 கோடியாக இருக்குது. கிராஸ் என்பிஏ 0.26% இருந்தது, 0.26% இருக்குது 29%. அது மாதிரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.12% இருக்குது, விச் மீன்ஸ் அன்சேஞ்சாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிஸ்பர்ஸ்மெண்ட், கிராஸ் டிஸ்பர்ஸ்மெண்ட் 17,900 கோடியாக இருக்குது. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லோன் லாஸஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் 5 கோடியிலேருந்து 50 கோடியாட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மேனேஜ்மெண்ட் ஓவர்லே அது பார்க்கும்போது 25 கோடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1,26,740 கோடியாக இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் இந்த குவார்ட்டரில் மட்டும் 6,320 கோடியாக இருக்குது. லோன் அசட்ஸ் 1,13,050 கோடியாக இருக்குது. இதுவும் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்குது. அசட் குவாலிட்டி ட்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கோர் இன்கம்லேருந்து ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. ஸ்டாக் ப்ரைஸ் 109 ரூபாவில் தான் இருக்குது. ஆக்சுவலி லிஸ்டிங் டைமில் இருந்த ப்ரைஸில் தான் அது ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு. பெருசாக ஒன்றும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மாதிரி இல்லை, பெருசாக மேலே போன மாதிரி இல்லை, பெருசாக விழுந்த மாதிரியும் இல்லை. அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. நம்ம அதனால தான் அது பக்கமே போகாதது. இந்த வருஷம் 15% டவுன் ட்ரெண்ட், அதாவது விழுந்திருக்கு இந்த பங்கு. லிஸ்டிங் ப்ரைஸ், அதாவது ஐபிஓ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபா சம்திங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 180 ரூபா கிட்டலாம் போச்சு. இப்போ 109 ரூபாவில் இருக்குது. வேணா பார்க்கலாம், ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும்போது பார்க்கலாம். ஸ்டில் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, நமக்கு பெருசாக ரிட்டர்ன்ஸ் கிடைக்காது. ஸோ இது பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பாரதி ஏர்டெல் ஒரு பிளாக் டீல் நடக்குது. ஸோ ஆக்சுவலி சிங்டெல் அவங்க பார்த்தீங்கன்னா 0.8% ஸ்டேக் டைல்யூஷன் பண்ணியிருக்கலாம். பிளாக் டீல் நடந்திருக்குது. சிங்டெல் மேபி இதை செல்லராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,300 கோடிக்கு இந்த பிளாக் டீல் நடந்திருக்கு. ஸோ இது பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு.
நெட் ப்ராஃபிட் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 477 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 6304 கோடி பண்ணியிருக்கிறாங்க. செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது இந்த குவார்ட்டரில் ஹெல்த் கேர் சர்வீஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் செக்மெண்ட் அது 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3169 கோடி பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் லிமிடெட், அப்பல்லோ ஹெல்த் அண்ட் லைஃப் ஸ்டைல் லிமிடெட், இல்லை டயக்னோஸ்டிக்ஸு, ரீட்டைல் ஹெல்த் கேர் எல்லாமே வரும், 474 கோடி பண்ணியிருக்கிறாங்க, 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்லை டயக்னோஸ்டிக்ஸ் ரெவன்யூ மட்டும் 183 கோடி வந்திருக்குது, ஸ்பெக்ட்ரா 73 கோடி வந்திருக்கு. ஹாஸ்பிட்டல் செயின் ஓவரால் ஹெல்த் அந்த பிஸ்னஸ் வந்து 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2661 கோடியாக இருக்குது. எபிட்டா 941 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்க மென்ஷன் பண்ணுறது எபிட்டா 15.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா மார்ஜின் 14.94% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஸோ ஓவரால் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இந்தியாவிலே பெருசாட்டு ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸில் ரன் பண்ணுறது இவங்க ஒரு ஒன் ஆஃப் த கம்பெனி தான். ஆனால் இனி வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க பிஸ்னஸை வந்து. அவங்களோட இப்போ பிரதாப் சி ரெட்டி வச்சுருக்காங்க, ரைட்டு. இனி அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்குலாம் ஆல்ரெடி பிரிக்க ஆரம்பித்தாச்சு, பிரித்து எல்லாம் அவங்க ஃபேமிலியில் உள்ளவங்களுக்குலாம் கொடுக்கணும். ஏன்னா அவருக்கே ஏஜ் நல்லா ஆயாச்சு. ஸோ இனி ஃபேமிலியில் உள்ளவங்களுக்குலாம் பிரித்து கொடுக்கணும். பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ் தான், நல்ல ரிசல்ட்ஸ் தான். பட் ஸ்டாக் ப்ரைஸ் வேல்யூஷன் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டு அண்டர் யுஎல்ஐபி அதில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி கொண்டு வராங்கன்னா டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டு அப்படி லான்ச் பண்ணி, இது எப்படின்னா நியூ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், குறிப்பாக யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அதுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷனை பேஸ் பண்ணி, ரிட்டையர்மெண்ட் சொல்யூஷன் நெக்ஸ்ட் வந்து வெல்த் சொல்யூஷன் அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. எஸ்பிஐயும் பார்த்தீங்கன்னா அந்த $100 பில்லியன் மார்க்கெட் கேப்லேஷன் உள்ள அந்த பிஸ்னஸில் ஜாயின் பண்ணிக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. 100 ட்ரில்லியன் டோட்டல் அவங்களோட பிஸ்னஸ் வந்து 100 ட்ரில்லியன் இருக்கணும், அந்த ரேஸ்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அட்வான்சஸ் பார்க்கும்போது 44.20 lakh crore, டெபாசிட் 55.92 lakh crore. ஸோ கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் வருது. ஸோ அதனால் அந்த ரேஸில் இவங்களும் இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாட்டு மார்க்கெட் கேப்லேஷன் வச்சு பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்கிறாங்க, பாரதி ஏர்டெல் இருக்கிறாங்க, டிசிஎஸ் இருக்கிறாங்க, ஐசிசிஐ பேங்க் இருக்கிறாங்க, ரிலையன்ஸ் இருக்கிறாங்க, இன்ஃபோசிஸ், இது மாதிரி கம்பெனிஸஸ் எல்லாமே இருக்குது. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸோட Q2 ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 405 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 32.27% விழுந்திருக்கு, 740 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 32% விழுந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அவங்க வேல்யூ சொல்கிறது புக்கிங் வேல்யூ, அந்த ஆர்டர் புக்கிங் வேல்யூ 8505 கோடியாக இருக்குது, 64% இன்க்ரீஸாக இருக்குது. குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 20% இன்க்ரீஸாக இருக்குது. 4522 ஹோம்ஸ் விற்றுருக்காங்க. அது ஸ்கொயர் ஃபீட் ஏரியா 7.14 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட்டாக இருக்குது. இவங்களுக்கு கீ மார்க்கெட் பார்க்கும்போது பெங்களூரு, மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜன், டெல்லி, என்சிஆர், ஹைதராபாத் இதெல்லாமே அவங்களுக்கு முக்கிய ரீஜனாக இருக்குது. ஸோ இதுலேருந்து மட்டுமே அவங்களுக்கு புக்கிங் வேல்யூ 1500 கோடி வந்திருக்குது இந்த செப்டம்பர் குவார்ட்டரில். எபிட்டா 614 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி 2 மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எபிட்டா பார்க்கும்போது. 6000 கோடி QIP மூலமாட்டு லாஸ்ட் இயர் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் அந்த குவார்ட்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் இது வந்து காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். எல்ஐசியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. கன்சாலிடேட்டட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 10,098 கோடி. நெக்ஸ்ட் அவங்க நெட் ப்ரீமியம் இன்கம் 1,26,930 கோடி வந்திருக்கு, 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 8% விழுந்திருக்கு. நெட் ப்ரீமியம் இன்கம் குவார்டர் அண்ட் குவார்டர் பேஸில் 6% வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட் இயர் ப்ரீமியம் 10,884 கோடியாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து க்ரோத் காமிச்சிருக்குது. நெக்ஸ்ட் ரினுவல் ப்ரீமியம் 65,320 கோடியாக இருக்குது, இதுவும் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. சிங்கிள் ப்ரீமியம் 50,882 கோடியாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் அடி வாங்கியிருக்கு, இயர் ஆனர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயரில், 21,040 கோடி. அது மாதிரி டோட்டல் ப்ரீமியம் இன்கம் 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் நான் பேர் APE 30.47% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இண்டிவிஜுவல் பிஸ்னஸ் 36.31% இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 26ல். குரூப் பிஸ்னஸ் APE 20.30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 11,864 கோடியாக இருக்குது. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் 12.30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5,111 கோடியாக இருக்குது. VNB மார்ஜின் அது வந்து 140 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 17.6% இருக்குது. ஓவரால் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 146 பேசிஸ் பாயிண்ட் ரெடியூஸ் ஆகி 11.28% இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் 26ல். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 3.31% இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 57.23 lakh crore இருக்குது. சால்வன்சி ரேஷியோ 2.13% இருக்குது, 1.98%லேருந்து
2.13 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. இது வந்து எல்ஐசி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎல் ஆக்சுவலி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கைடன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த குவார்ட்டருக்கான கைடன்ஸ். எபிட்டா 12 to 16% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்லி ப்ரொஜெக்ட் பண்ணது 10 to 14, இப்போ 12 to 16 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் க்ரோத் கைடன்ஸ், அந்த ரெவன்யூ கைடன்ஸ், ஃபுல் இயர் கைடன்ஸ் 4 to 8% மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் 553 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 443 கோடி லாஸ்ட்ல இருந்து இப்போ 553 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஒன் டைம் கெயின் வந்திருக்கு 142 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 8.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 12,019 கோடி. எபிட்டா 2,205 கோடியாக இருக்குது, 40% வளர்ந்துருக்கு. மார்ஜினாக 400 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 18.3% இருக்குது. கேபிட்டல் ஒர்க்கிங் டேஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 118 டேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டெப்ட் டு எபிட்டா 2.7x, அதாவது 5.4x அந்த ரேஞ்சிலேருந்து 2.7x அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அட்வென்டா வால்யூம்ஸ் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஏன்னா கான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா, லாட்டின் அமெரிக்கா கண்ட்ரிஸ், நெக்ஸ்ட்டு அர்ஜென்டினாக்கு சன்ஃப்ளவர் இதெல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து யூபிஎல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். இதை கன்சிடர் பண்ணி எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அமர்ராஜாவோட ரிசல்ட்ஸ் நெட் ப்ராஃபிட் 17% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 276 கோடி. ரெவன்யூ 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3467 கோடி. எபிட்டா 13% விழுந்திருக்கு, 374 கோடி. மார்ஜின் 10.8% இருக்குது. மார்ஜின்லாம் 3% மேலே அடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த ரிசல்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் மட்டும் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எபிட்டா அண்ட் மார்ஜின் அடி வாங்கியிருக்கு. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் 989 இருக்குது. என்னோட ஒப்பீனியன் அட்லீஸ்ட் ஒரு 850 வரட்டு, அதுக்கப்புறம் தான் பார்க்கலான்ட்டு இருக்கிறேன். இது அமர்ராஜா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் இண்டிகோ பெயிண்ட்ஸோட கியூட் ரிசல்ட்ஸ். நெட் ப்ராஃபிட் 10.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 25 கோடியாக இருக்குது. ரெவன்யூ 4.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 312 கோடி. எபிட்டா 11.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 46 கோடியாக இருக்குது. மார்ஜின் பார்த்தீங்கன்னா 14%லேருந்து 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ஹெச்பிசியோட Q2 ரிசல்ட்ஸு. நெட் ப்ராஃபிட் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1021 கோடி. ரெவன்யூ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3365 கோடி பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 2027 கோடி. மார்ஜின் 59.1%லேருந்து 60.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜேஎம் ஃபினான்ஷியலோட Q2 ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஃபீ இன்கம்லேருந்து நல்ல ரெவன்யூ வந்திருக்கு, 270 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 13% டிக்ளைன் ஆயிருக்கு, 1031 கோடி. ₹1.50 டிவிடெண்டு. ஸோ இந்த டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 27 முன்னாடி பேமெண்ட் ஆகும். நவம்பர் 14 ரெக்கார்ட் டேட்டு. குவார்டர்லி ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கம் 341 கோடி வந்திருக்கு, 20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட், அதாவது சேல்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட், அது வந்து ஹெட் கவுண்ட் வந்து 43% ரைஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. 11 நியூ பிரான்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, 1015 பிரான்ச்சஸ் இருக்குது. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26% வளர்ந்துருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் ஆவரேஜ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 30% வளர்ந்துருக்கு. ஹோம் லோன் செக்மெண்ட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 28% வளர்ந்துருக்கு. கஸ்டமர் பேஸ் 29,000 இருக்கு, 39% எக்ஸ்பேண்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜேஎம் ஃபினான்ஷியல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.